வணக்கம். நான் தான் உங்க ரோட்மேன் பேசுறேன். ஆஃப்டர் 1 month நான் உங்களை பாக்குறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து 1K ஹிட் பண்ணிருக்கு. அண்ட் 1000 ஃபேமிலிஸ் சேர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். எவ்வளவு தேங்க்யூ சொன்னாலும் பார்த்தாது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட். எஸ், ஆக்டிவா 125 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெஹிக்கிள் ஆக்டிவான்னு சொல்றதை விட ஸ்மார்ட் டிவான்னு சொல்லலாம். அவ்வளவு லோடா இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட சிசி 124 சிசி அண்ட் 8.3 ஹார்ஸ் பவர், 10.4 நியூட்டன்மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் அப்படியே கேளுங்க. 162 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 4G 5G 6Gன்னு சொல்லினே போலாம். அண்ட் அதோட எண்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஸ், ஆக்டிவா 125 ஒரு பிக்ஸ்டா பேட்சிங் லோகோ வந்து இங்க நீங்க பார்க்கலாம். ஒரு பிரீமியமா இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல டாப் வேரியன்ட் இருக்கு, கீலெஸ் ஸ்மார்ட் டிவான்னு. அந்த வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து இருக்காது. இந்த வெஹிக்கிள்ல வந்து கீ கிடைக்கும். இது வந்து அதுலயே பேஸ் வேரியன்ட். ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அதுவும் 190 mm டிஸ்க் பிரேக். அண்ட் பேக்ல 130 mm ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரிக் லோடட் வெஹிக்கிள்னு சொன்ன பாத்தீங்களா. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், அதுவும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன். அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 90/100 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ரைடிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. சிட்டில வந்து நல்லா ஓட்டலாம், பூந்து விளையாடலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்ல வந்து 12 inch டயரு அண்ட் பேக்ல வந்து 10 inch டயரு. புதுசா பசங்க வந்து இந்த வேல போயிருந்தாங்க. பார்த்துட்டு யாருன்னா நீங்க அப்படின்னு கேட்டாரு. சரி, நான் தான் சொன்னேன் ரோட்மேன் யாரு இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இருக்கான்னு. அவங்களே வீடியோல வரேன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால அந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஆக்டிவா 125 நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவா 125 வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும். அண்ட் டிசைன் வந்து ஆக்டிவா 125 நியூ வேரியன்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கு. அந்த பேஸ் வேரியன்ட் வந்து எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவா தெரியல. இந்த வெஹிக்கிள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோண்டாவில் டிஸ்க் பிரேக் வந்து பாக்குறேன். அண்ட் இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் எக்ஸாக்டா நான் வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்து சொல்றேன். 1,22,000 வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து பாக்கலாம். 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஃபியூல் டேங்க் வந்து சென்டர்ல நீங்க வச்சுட்டா போதும். சென்டர்ல தான் இருக்கு ஆல்ரெடி. இது வந்து ஆஃப், இது சென்டரு. சென்டர்ல வச்சுட்டு நீங்க ஃபியூல் டேங்க் அப்பர் பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணாலே போதும், க்ளோஸ் ஆயிடும். அண்ட் E20 ஃபியூலும் இந்த வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்பேஸ் நீங்க ஓபன் பண்ணோம்னா அதே ஃபியூல் சென்டர்ல வச்சு நீங்க வந்து கீழே பிரஸ் பண்ணீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ஓபன் ஆகும். அண்ட் ஒரு ஹெல்மெட் கூட வைக்க முடியல. ஆஃப் ஹெல்மெட் வேணா நீங்க உள்ள வைக்கலாம். ஃபைல் இருக்கு. ஃபைல் வந்து வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைல். அண்ட் டூல் கிட் பாருங்களேன். டூல் கிட், இதுதான் டூல் கிட் இதுல வந்தது. இந்த ஒர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட டெலிவரி. நான் டெலிவரி எடுக்க சொல்ல நானும் போயிருந்தேன். எஸ், இந்த வெஹிக்கிளோட டெலிவரி வந்து நான் பார்த்ததுலேயே ஒர்ஸ்ட்னு தான் சொல்லுவேன். ராணிப்பேட்ல இருக்கு இந்த வெஹிக்கிளோட ஷோரூம். ஹோண்டா ஷோரூம் ராணிப்பேட் முத்துக்கடையிலே இருக்கு. அண்ட் ஒர்ஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க போனோம், வண்டி எடுத்துன்னு அப்படியே வந்துட்டோம். அண்ட் ஒரு ஹெல்மெட் கொடுக்கல. அண்டு ஹெல்மெட்க்கு 1 week கழிச்சு வான்னு சொல்றாங்க. அண்டு அந்த கீ தருவாங்கல்ல, பெரிய கீ, அதுவும் கொடுக்கல. அப்போ ஒரு பிக்கு கூட எடுக்கல. அப்படியே போயிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டோம். நார்மல் வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம். அது நான் வாழ்க்கையிலே ஒஸ்டான்னு நினைப்பேன். அண்டு ஒரு ஷால் கூட போடலங்க, அப்படியே இருக்கு, வண்டி நிக்குது. ஒரு ரிப்பன் கூட போடல தெரியுமா இந்த வெஹிக்கிள்ல. அது ஒஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். இது சாரி, நான் இந்த வெஹிக்கிள் வந்து ரிவ்யூ பண்ணதான் நான் எடுத்துன்னு வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க டைல் லேம்ப். ஹாலோஜன்ல தான் இண்டிகேட்டர்ஸ், டைல் லேம்ப் எல்லாம் இருக்கு. இந்த மாடல் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அண்ட் இன்னொரு ஃபீல் என்னன்னா,
இந்த வெஹிக்கிள் ட்ரை பண்ண சொல்ல பின்னாடி வந்து அப்படியே பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 liters ஆன அதாவது திங்ஸ் வச்சுக்குது. மொபைல் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க ஊக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேரி பேக் கேரி பண்றதுக்கு. ஸ்பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு சிலிண்டர் வந்து உள்ள வைக்கலாம். எல்இடி லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஆர்எல்ஸும் எல்இடியில கொடுத்துருக்காங்க. கோவ் ஷேப்ல வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு நைட் டைம்ல விசிபிலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் வைசர் வந்து ஒரு தெளிவான லுக்ல வந்து இருக்கு. ஐ திங்க் இது வந்து குட் காம்பினேஷன் சொல்லலாம். ஃபைனலி ரைடிங் பொசிஷன் அண்ட் பட்டன்ஸ் வந்து குவாலிட்டி ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் காம்போ பிரேக்ஸும் இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. அண்ட் பிரேக்கிங்கும் இருக்கு. நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ், நார்மல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இந்த வெஹிக்கிளோட மெக்கானிக்ஸும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல்ல இருக்கு. அதாவது டைம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. அண்ட் ஃபியூல் வந்து காமிக்கும். அண்ட் அதோட ரேஞ்சு ஓடிஓ அதெல்லாம் காமிக்கும். இருங்க நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். 200 kilometers ரன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். எஸ், ட்ரிப் 1, ட்ரிப் 2 அதெல்லாம் இதுல தான் காமிக்கும். அண்ட் மெரர்ஸ் ஆல்ரெடி ஹோண்டால வந்த மாதிரி தான் இருக்கு. ஹோண்டால நீங்க நிறைய இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் எல்லா ஹோண்டாலையும் இந்த மாதிரி மெரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சைட் ஸ்டாண்ட் வந்து கட் ஆஃப்ல இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கீ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹோண்டால வர கீ மாதிரி தான் இருக்கு. இது ஆல்ரெடி நீங்க உங்க ஹோண்டா நீங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோண்டா கீஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. அண்ட் கீலெஸ் வந்து ஹோண்டாலையும் டியோலையும் வருது, ஹோண்டா ஆக்டிவாலையும் வருது. அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் லவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் கீலெஸ் கார் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் ஸ்கூட்டில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த கீலெஸ் பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரு சின்னதா ஒரு ரைட் கிளிப் வந்து பார்க்க போறீங்க இப்போ. அதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். இந்த வண்டியோட கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ கலரு, ஒன்னு வந்து ஒயிட் கலரு, இன்னொன்னு வந்து பிளாக் கலர் அண்ட் கிரே கலர் அண்ட் ஃபைனலி இந்த வெஹிக்கிள் வந்து ரெட் கலர். இந்த வெஹிக்கிள் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வெஹிக்கிள் நிறைய பேர் பர்பிள்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர். எனக்கு பர்சனலா இந்த வெஹிக்கிள் வந்து பிடிச்சிருக்கு. கிளம்பலாமா? இது ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். இதுல இன்டிகேட்டடா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது எதுக்குன்னா நீங்க வந்து இப்போ நார்மலா நீங்க வண்டி ஆன்ல இருக்கு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க சும்மா ஆக்சிலேஷன் பண்ணாலே ஆன் ஆயிடும் திரும்ப. நான் இந்த ஆக்சலரேஷன் காமிக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சா, இது வந்து ஆனில் இருக்குது. இது வந்து ஆனில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் பிரேக் வச்சு நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே போகலாம். தென் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நார்மல் வேரியன்ட் ஐ திங்க். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்குங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் இது ஆனில் வச்சு கூட நீங்கள் கீ வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஜின் சிம்பிள் காமிக்குதா? எஸ், நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து காமிக்காது. அண்ட் அந்த சிம்பிள் காமிக்குதுன்னா நீங்கள் வந்து ஷோரூமில் வர்ற மாதிரி ஆறு நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55 to 60 கிலோமீட்டர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் 1 லிட்டருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் 5.3 லிட்டர் சொல்லியிருந்தேன். நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் போட்டிங்கன்னா 1 லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் ஹைவேனா 60 மைலேஜ் வந்து கன்ஃபார்மாக தரும். அப்படின்னா எவ்வளவு தரேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரைடிங் ஸ்டைலும் நல்லா இருக்கு. ஆனா ஒன் திங் வந்து பாத்தீங்கன்னா எங்காவது நீங்க எத்தனை போய் கீழே விட்டீங்க வண்டியை வந்து ஃபோர்க் பெண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப செலவு இருக்கும். அது மட்டும் நான் சொல்லிடுவேன். இப்போ 70-80 வந்து க்ரோஸ் பண்ணி வந்தேன் ஹைவேல. விச் இஸ் பெட்டர். ஸ்மூத்தான ரைடு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குது அதர் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணோம். ஏன்னா 110
கிலோகிராம் வெயிட் 110 கிலோ இந்த வண்டி. இந்த வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. அண்ட் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து அந்த குவாலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த குவாலிட்டி தான் ஜப்பான்காரன் வந்து குத்துருக்கான். எஸ், இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ், ஜப்பான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹோண்டா வந்து. அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்க சொல்லவே தேவையில்ல. அண்ட் மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லாம். அந்த சைட்ல இருக்கட்டும் அதுவும் மெட்டலு, அதுவும் மெட்டலு, மெட்கார்டும் மெட்டலு, ஃப்ரண்ட்ல இருக்குது அதுவும் மெட்டலு. ஆல்மோஸ்ட் ஆக்டிவானாலே மெட்டல் தான். உங்களுக்கு நல்லா இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் சீக்கிரத்துல கோப்ரோ வாங்கிடுவேன், அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆட்டோமொபைல் கண்டென்ட் அண்ட் டிராவல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு வீக்லி 3 வீடியோஸ் ரீல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இன்ஸ்டால. இன்ஸ்டா பயோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இருக்கு. ஐ திங்க் அபவுட்ல கொடுத்துருப்பேன். மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. அதர்வைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். எதை பார்த்து பண்ணுங்க. தென் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்படி சொன்னா தான் ஃபீல் ஆகுது இந்த வியூல. அண்ட் ரைடிங் வியூல சொன்னா எனக்கு அந்த ஃபீலே வரமாட்டேங்குது. ஓகே, see you later in next video. Bye.